காங்கயம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் NSN நடராஜனை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சியில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இல்லை, அவர்களுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தவில்லை என அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தார். அத்துடன் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் விற்பனை மட்டும் அதிகரித்து உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் அதிக முறை ஆட்சியில் இருந்த அதிமுகவை டெல்லியிலிருந்து யாரால் கைப்பற்ற முடியும் என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனையை பற்றி பேசாமல், முதல்வர் ஸ்டாலின் தனது சாதனை குறித்து பேசாமல் அதிமுக பாஜக டெல்லி சென்றதுதான் பேசி வருவதாக விமர்சித்தார். மத்திய அரசுடனான இணக்கமான போக்கால்தான் வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத வகையில் அதிமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்ததாகவும் அண்ணாமலை கூறினார். பாலியல் வன்கொடுமை மட்டுமே 2080 கடந்த 5 ஆண்டுகளில் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் போக்சோ கேஸ் 39,900 வழக்கு. இது தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தில் எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட இது போன்ற மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்தது கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை தவிர எல்லாத்தையுமே பேசியிருக்கிறார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், இந்த 3 பேர் தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்துகிட்டே இருக்கிறார். அருமை சொந்தங்களே, 5 ஆண்டு காலமாக நாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. தேர்தல் நாள்ல நாம் எல்லோரும் கூட இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டத்தில் அகற்ற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக